அனைவருக்குமே வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்க வீடியோ என்ன அப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலோட உலக புகழ் பெற்ற சித்திரை திருவிழா இப்போ பார்த்தீங்களா ஆரம்பிச்சிருக்காங்க. இதிலோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான முக்கியமான விஷயங்களை குறித்து பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய 12 நாட்கள் இது ரொம்ப சிறப்பாக இந்த சித்திரை தேரோட்டமானது நடக்கும். தினமுமே காலை இரவு பல்வேறு வாகனங்களில் வீதி உலா நடைபெறக்கூடிய இந்த அற்புதமான காலகட்டத்தில் நீங்கள் இந்த என்ன ஊர்லேருந்து பார்க்குறீங்க, அதே நேரத்தில் மதுரையில் இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி ஏப்ரல் 26 பட்டாபிஷேகம், 27க்கு விஜயம், 28 காலை மேற்கு தெற்கு ஆடி வீதி உலா சந்திப்பில் திருக்கல்யாணம், இரவு புஷ்ப பல்லக்கு சேவையானது ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா பார்த்திங்களா ஏப்ரல் 19ஆம் தேதி ரொம்ப பிரம்மாண்டமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியிருக்காங்க. இதில் முக்கிய நிகழ்வான மீனாட்சி திருக்கல்யாணம் வருகிற ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. ஸோ இதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கும், அதே மாதிரி மதுரையில் சிறப்பாக நடைபெறக்கூடிய இந்த விழாவில் கலந்து கொண்டால் நம்மளோட வாழ்க்கை எவ்வளவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றின முழுமையான தகவலையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த மதுரை மீனாட்சி கோவிலோட சிறப்பான விஷயங்கள் என்ன, இதெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு நியூ வீடியோஸுமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆண்டு முழுவதுமே திருவிழா நடைபெற்ற கூட இதில் ரொம்ப முக்கியமான விழா பார்த்திங்களா இந்த சித்திரை திருவிழாவானது கொண்டாடப்பட இருக்கு. இது உலக புகழ் பெற்ற இந்த திருவிழாவுக்கான உள்ளூர் மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் ஏராளமானவங்க கலந்து கொள்வாங்க. ஸோ அப்படி இந்த மீனாட்சி அம்மன் கோவிலில் சித்திரை தேரோட்டத்தோட ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயங்களை பார்க்க போகிறோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா 12 நாட்கள் நடைபெறக்கூடிய இது பெருவிழாங்க. மேலுமே இது ஏப்ரல் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்தோடு தொடங்கியிருக்கு. அன்றைய தினம் காலை 10:30க்கு மேலே 11:30 மணிக்குள்ள சுவாமி சன்னதியில் இது இருக்கக்கூடிய கொடிமரத்தில் கொடியேற்றமானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. அதோட மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காலை இரவு என இரு வேளையுமே பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வருவார். ஏப்ரல் 26ஆம் தேதி இன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம், 27ஆம் தேதி திக்கு விஜயமும் நடைபெறும். இந்த விழாவில் சிகர நிகழ்வாக மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவம் ஏப்ரல் 28ஆம் தேதி நடக்க இருக்கு. அன்றைய தினம் காலை 8:35 மணிக்கு மேலே 8:59 மணிக்குள்ள திருக்கல்யாண நிகழ்வுகள் மேற்கு தெற்கு ஆடி வீதி சந்திப்பில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெறும். திருக்கல்யாண விழாவில் அன்னைக்கு இரவு மீனாட்சி அம்மன் புஷ்ப பல்லக்கில் எழுந்தருளி அழகாக காட்சி கொடுப்பார். திருக்கல்யாணத்திற்கு மறுநாள் 29ஆம் தேதி மாசி வீதிகளில் சுவாமி அம்பாள் காலை 6 மணிக்கு தேரோட்டம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கு. இதற்கான விழா ஏற்பாடை கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. இந்த சித்திரை திருவிழா 2026 ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதிகள்னு பார்த்தோமா, சித்திரை மாதம் 6ஆம் தேதி 19 ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றம் ஆனது ரொம்ப சிறப்பாக தொடங்கியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை 13ஆம் தேதி 26 ஞாயிற்றுக்கிழமை பட்டாபிஷேகம், தங்க பல்லாக்கு காலை 10 மணிக்கு, மாலை வெள்ளி சிம்மாசனம் 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் நடக்கும். அடுத்ததாக சித்திரை மாதம் 14ஆம் தேதி 27/4/26 திங்கட்கிழமையில் திக்விஜயம், மரவர்ண சப்ரம் காலை 7 முதல் 9:30 மணி வரைக்கும் இது நடைபெறும். மாலை இந்திர விமானம் 6 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் நடைபெறும். அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை மாதம் 15ஆம் தேதி 28/4/26 செவ்வாய்க்கிழமையில் திருக்கல்யாணமானது நடைபெற இருக்கு. இது பார்த்திங்களா காலை 8:35 மணி முதல் 9 மணி வரைக்கும் மாலை தங்க அம்பாரியுடன் கூடிய யானை வாகனத்தில் புஷ்ப பல்லாக்கில் ஏறி வலம் வருவார். இரவு 7:30 மணி முதல் 11:30 மணி வரைக்கும் இது நடக்கும். அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை மாதம் 16ஆம் தேதி 29/4/26 புதன்கிழமை அன்னைக்கு தேரோட்டம் காலை 6:30 மணிக்கு வடம் பிடித்தல், மாலை சப்தாவர்ண சப்ரம் 7 மணி முதல் 10:30 மணி வரைக்கும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/26 வியாழக்கிழமை கள்ளழகர் எதிர் சேவை காலை 5:30 மணி முதல்
இரவு 7 மணி வரைக்குமே இருக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, மாலை 4 முதல் 4:30 மணி வரைக்கும். சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை கள்ளழகர் வைகையில் எழுந்தருளல். இது எப்போ நடக்கும் அப்படின்னா காலை 5 முதல் 6:30 மணிக்குள்ளே நடைபெறும். இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த விழாவெல்லாம் நீங்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும். இதை பார்க்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்குது. முடிஞ்சவங்க கண்டிப்பாக இந்த மதுரை சித்திரை தேரோட்டத்தில் கலந்துக்கோங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக் கொண்டு இதுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு திருப்பம் ஏற்படும் உங்களோட வாழ்க்கையில். இந்த சித்திரை திருவிழாவையொட்டி மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரனும் நாள்தோறுமே வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாசி வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. இந்த நிலையில் 11வது நாளான திருத்தேரோட்டம் நடைபெற்றிருக்கும். மேலுமே அதிகாலை 5 மணிக்கு மேலே சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை அம்மன் பெரிய தேரிலும் மீனாட்சி சிறிய தேரிலும் எழுந்தருள்வாங்க. காலை 6 மணிக்கு தேரோட்டம் தொடங்கும். மேலுமே பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வருவாங்க. தேரானது மாசி வீதியில் வெகு விமர்சையாக ரொம்ப சிறப்பாக நடைபெறும். அதே மாதிரி முருகனும் விநாயகரும் நாயன்மார்களும் அலங்கரிக்கப்பட்ட சப்பரங்களில் செல்கிறாங்க. அசைந்தாடும் தேரை பக்தர்கள் பக்தி பரவசோத பார்வையிட்டு வருகிறாங்க. மேலுமே தங்கை மீனாட்சி சொக்கநாத பெருமானுக்கு பவளக்கனிவாய் பெருமாள் தாரை வார்த்து கொடுத்தாரு. மீனாட்சிக்கு தங்க கிரீடம், மாணிக்க மூக்குத்தி, பச்சைக்கல் பதக்கம் அணிவிக்கப்பட்டது. சித்திரை திருவிழாவையொட்டி மதுரை மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் நாள்தேருமே வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி ரொம்ப அழகாக பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆலயத்திற்கு போனீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் தான். இதெல்லாம் பார்ப்பது ஒரு புண்ணியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்களா, இந்த கதை அனைவருக்குமே தெரிந்திருக்கும். இருந்தால் கூட எனக்கு இந்த டைமில் சொல்கிறது ரொம்ப நல்லது. பாண்டியர்கள் தெற்கே இருந்த ஒரு தீவில் இருந்து தற்போதைய மதுரைக்கு குடியேறதாக வரலாறு சொல்லப்படுது. ஆனால் வரலாற்று ரீதியாக பாண்டிய நாட்டோட சின்னம் பார்த்திங்களா மீன். கந்தர்வ லோகத்தில் வசித்த விஸ்வாமிசி அப்படிங்கிற ஒரு சிவனருளால் ஒரு பெண் குழந்தையை பெற்றார். அவளுக்கு வித்யாவதி என பெயர் சூட்டி வளர்த்தார். வித்யாவதி சிறு வயதிலேயே அம்பாள் மீது அதிகமான பக்தி கொண்டவன். ஒரு சமயம் அவளுக்கு பூலோகத்தில் உள்ள புண்ணிய தலத்தில் அருளக்கூடிய அம்பிகையை தரிசிக்க வேணும் அப்படிங்கிற ஆசையானது ஏற்பட்டதான். தன்னோட விருப்பத்தை தந்தையிடம் தெரிவித்தாள். விஸ்வாவசு கடம்பவனம் எனப்பட்ட மதுரை தலத்தை சுட்டி காட்டி இங்கு அருளக்கூடிய அம்பிகை சியா மலையை வழிபடும்படி சொன்னான். அதன்படி அம்பாளை தரிசிக்க வித்யாவதி இங்கு வந்தாள். சியாமலா தேவி சன்னதி முன்னாடி நின்று மனமுருக வழிபட்டாள். அந்த தலம் அவளுக்கு ரொம்பவும் பிடித்தது போகவே அங்கேயே தங்கி சேவை செஞ்சாள். அவளுக்கு ஒரு 3 வயது சிறுமியாக காட்சி தந்த அம்பிகை என்ன வர வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அம்பாளை குழந்தை வடிவில் பார்த்த வித்யாவதி எப்போதுமே தான் அவள் மீது பக்தி கொண்டிருக்க வேணுமானாலும் குழந்தையாக காட்சி தந்த நீ எனக்கு மகளாக பிறக்கும் பாக்கியத்தை தர வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாள். அம்பாள் அவளோட விருப்பம் அடுத்த பிறவியில் நிறைவேறும் அப்படின்னு வாக்களித்தாள். இதன்படி தான் அடுத்த பிறப்பில் சூரிய வம்சத்தில் வந்த மன்னன் சூரசேனனின் மகள் காஞ்சன மாலையாக அவதரித்தாள் வித்யாவதி. அம்பாள் பக்தையாக திகழ்ந்த அவளை மதுரையை ஆண்ட மலையத்த பாண்டிய மன்னன் மனம் முடித்தான். இந்த இருவருக்கும் புத்திர பேரு இல்லை. மேலுமே காஞ்சன மாலை இந்த தலத்தில் தனக்கு முற்பிறவியில் அருள் செஞ்ச சியாமலையிடம் குழந்தை பாக்கியம் அருளும்படி வேண்டிக் கொண்டாள். மலையத்துவஜ பாண்டிய மன்னனும் காஞ்சன மாலையும் குழந்தை பாக்கியத்துக்காக பார்வதி பரமசிவனை வேண்டி யாகம் நடத்தினாங்க. மேலுமே மனமிருமங்கிய பார்வதி தான் வாக்கு கொடுத்ததை நிறைவேற்றும் பொருட்டு தானே 3 வயது பெண் குழந்தையா நெருப்பில் இருந்து வந்து காஞ்சன மாலையோட மடியில் விழுகிறாள். குழந்தையை பார்த்து மகிழ்ந்து போன அரசனும் அரசியும் அந்த குழந்தை 3 தனங்களோட இருப்பதாக பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது வானில் தோன்றிய அசரிரி இவளை ஒரு ஆண் பிள்ளை போல வளர்த்து பட்டது ராணியாக முடிசூட்டுங்கள். மனப்பருவம் வந்தவுடன் அவளோட 3வது தனம் மறைந்துவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி ஆணுக்கு நிகரான அனைத்து வகை போர்களையும் கற்றுத்தந்தார். மதுரையோட அரசியாக மங்கை அரசி மீனாட்சிக்கு பட்டாபிஷேகமானது ரொம்ப சிறப்பாக நடைபெற்றது. 3 தனங்களுடன் பிறந்த மீனாட்சி எந்த மன்னனை பார்க்கும்போது ஒரு தனம் மறைகிறதோ அவரையே திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு சொல்லி மலையத்துவஜ மன்னன் பார்த்திங்களா சொல்கிறாரு. பட்டாபிஷேகத்திற்கு பிறகு மதுரையிலிருந்து படையோடு கிளம்பி ஒவ்வொரு திக்கிற்கும் சென்று போர் தொடுத்தார் மீனாட்சி. பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மன்னனையும் வெற்றி கொள்கிறாரு. அப்போது கிழக்கு திசையில் அவர் சென்றபோது அமராவதி நாட்டோட மன்னனான இந்திரன் மீனாட்சியுடன் போர் செய்கிறார். ஆனால் மீனாட்சியின்
பராக்கிரமத்திற்கு ஈடு கொடுக்காம பணிகிறான். இப்படி ஒவ்வொரு திசையிலும் போர் தொடுத்து அனைவரையுமே தன்னோட காலில் விழச் செய்கிறார் மதுரை மீனாட்சி. இதே போல தான் கைலாயத்தின் மீது படையெடுத்து செல்கிறார் மீனாட்சி. அங்கு குடியிருக்கும் சிவபெருமான் மீனாட்சியை யார் என்று அறிந்தார். அதனால் உற்சாகத்தோட அன்னையை எதிர்கொள்ள செல்கிறாரு. படையுடன் வீரனுடன் நின்று கொண்டிருக்கிறாரு மீனாட்சி. இதே மாதிரி எதிர்ப்புறத்தில் சிவபெருமான் வந்து கொண்டிருக்கிறார். சிவபெருமான் நெருங்கி வர வர அன்னையோட உள்ளத்தில் வெற்றி பெற வேணும் அப்படிங்கிற எண்ணமானது குறைந்து வெக்கமுடி சூடுகிறது. அதே நேரத்தில் சிவபெருமான் அருகில் வருவர் தன்னோட கையில் இருந்த வாளை கீழே போட்டுவிட்டு வெக்கத்தில் தனைகுறுகிறாள். அப்போது மீனாட்சியின் 3வது தனம் அறிகிறது. தன்னோட மணலானலை கண்ட பூரிப்பில் ஆழ்ந்து நிற்கிறார் அன்னை. தற்போது சிவபெருமான் இதை பார்த்தீங்களா, அங்கையர் கண்ணியே, நீ மதுரையை விட்டு படையோட கிளம்பினாயோ, அன்றே நானும் உன்னை பின் தொடர ஆரம்பித்து விட்டேன். இன்றுதான் உன்னை நேரில் காண்கிறேன். இனிமேல் நீயே என் துணை அப்படின்னு சொல்லிட்டு அன்னையின் முகம் வெக்கத்தால் சூரியனை போல சிவந்தது. அன்று அன்னையின் கரம் பிடித்தார் எம்பெருமான். இதுதான் இதோட ரொம்ப முக்கியமான ஸ்பெஷலான ஒரு விஷயமாகவும் சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.